2026 தமிழ்நாட்டு தேர்தல். இது வெறும் அடுத்த 5 வருஷத்துக்கான ஆட்சி மாற்றம் பத்தினது இல்ல. தமிழ்நாட்டு அரசியலோட போக்கையே மாத்தப் போற ஒரு பெரிய திருப்பு முனையா இருக்க போகுது. ஏன்னா வழக்கமா பாக்குற திமுக அதிமுக போட்டிக்கு நடுவுல சில புது சக்திகளும் உள்ள வந்திருக்கு. சோ இந்த எலெக்ஷன் ஏன் இவ்ளோ முக்கியம், என்னென்ன மாற்றங்கள் வரலான்னு விரிவா பார்க்கலாம் வாங்க. முதல்லயே ஒரு ஷாக்கிங் டேட்டாவோட ஆரம்பிக்கலாம். வோட் வைப் நடத்தின ஒரு சர்வேல தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 44% மக்கள், அதாவது பாதிக்கு பாதி பேர், இப்போ இருக்கிற ஆட்சி கண்டிப்பா மாறும்னு எதிர்பார்க்கறாங்க. யோசிச்சு பாருங்க, இது ஆளும் கட்சிக்கு எவ்ளோ பெரிய பிரஷர்னு. இந்த ஒரு விஷயம் போதும் வரப்போற தேர்தல் எவ்ளோ சூடா இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க. சரி, ஏன் இந்த ஆட்சி மாற்ற மனநிலை மக்களுக்கு வந்திருக்கு? இப்ப இருக்கிற அரசாங்கத்தோட பெர்ஃபார்மன்ஸ மக்கள் எப்படி பாக்குறாங்க? வாங்க அவங்களோட ரிப்போர்ட் கார்டை முதல்ல செக் பண்ணுவோம். இங்க பாருங்க, மக்கள் கருத்துல ஒரு பெரிய பிளவு தெரியுது. ஒரு பக்கம் 36% பேர் திமுக அரசோட செயல்பாடு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் கிட்டத்தட்ட 42% பேர் மோசம் அல்லது மிக மோசம்னு சொல்றாங்க. அதாவது ஆதரவும் எதிர்ப்பும் கிட்டத்தட்ட சரிசமமா இருக்கு. இதுதான் களத்துல எவ்ளோ பெரிய இழுபறி இருக்குங்கிறதுக்கு முதல் சாட்சி. போன ஸ்லைட்ல பார்த்த அந்த அதிருப்தி தான் இப்போ ஆட்சி மாற்ற எதிர்பார்ப்பா மாறியிருக்கு. அரசின் செயல்பாடுல திருப்தி இல்லாததால தான் 44% வாக்காளர்கள் ரொம்ப நம்பிக்கையா சொல்றாங்க இந்த அரசாங்கம் தோற்கடிக்கப்படும்னு. இது ஆளும் கட்சிக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை மணி மாதிரி தான். இது நாள் வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல்னாலே டிஎம்கே அதிமுக இந்த 2 கட்சிகளுக்குள்ளதான் போட்டி. ஆனா இந்த முறை அந்த கணக்கையே மாத்தி எழுத சில புது போட்டியாளர்கள் வந்திருக்காங்க. அதனாலதான் இது இனிமே வெறும் இருமுனை போட்டி கிடையாது. அவங்க யாருன்னு பார்க்கலாமா? முதலமைச்சர் யாருன்னு கேட்டா திரு ஸ்டாலினுக்கு தான் முதலிடம். அவருக்கு அடுத்து திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கார். ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். 3வது இடத்துல அரசியலுக்குள்ள வந்த வேகத்திலேயே நடிகர் விஜய் ஒரு வலுவான என்ட்ரி கொடுத்திருக்காரு. இதுவே போதும் இனிமே போட்டி நேரடியா இருக்காதுன்னு சொல்றதுக்கு. இந்த ரேஸ்ல இருக்கிற இன்னொரு முக்கியமான நபர் நாம் தமிழர் கட்சியோட சீமான். அவரோட பாணி முற்றிலும் வேற. மத்த கட்சிகள் மாதிரி கூட்டணி வைக்கிறதில்ல, இலவசங்களை நம்புறதில்ல. தமிழர்ங்கிற ஒற்றை அடையாளத்தை முன்னிறுத்தி தனிச்சு போறாரு. அவரோட அரசியல இந்த ஒரு வரியிலேயே புரிஞ்சுக்கலாம். உண்மைதான், நாம் தமிழர் கட்சி இதுவரைக்கும் எந்த தேர்தலையும் ஜெயிக்கல. ஆனா அவங்களோட வாக்கு வங்கிய பாருங்க, 2019 இருந்து 2024க்குள்ள கிட்டத்தட்ட 2 மடங்கா உயர்ந்திருக்கு. இந்த வளர்ச்சி ஒருவேளை அவங்கள ஜெயிக்க வைக்கலன்னாலும் மத்தவங்களோட வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற ஒரு பெரிய சக்தியா மாத்திருக்கு. சரி, நடிகர் விஜய் பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க? இங்கதான் விஷயமே இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு. சிலர் அவரை ஓட்டுகளை பிரிக்கிற வோட் கட்டர்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் அவர் ஒரு கிங் மேக்கரா, அதாவது யார ஆட்சிக்கு வரணும்னு தீர்மானிக்கிற சக்தியா இருப்பாருன்னு நம்புறாங்க. ஒரு சின்ன கூட்டம் அவரே ஆட்சி அமைப்பாருன்னு சொல்லுது. இந்த குழப்பம்தான் தேர்தலை கணிக்க முடியாத அளவுக்கு மாத்துது. சரி, இந்த அரசியல் தலைவர்கள், கட்சிகள், கூட்டணிகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா கடைசியில மக்கள் எதை மனசுல வச்சு ஓட்டு போட போறாங்க? அவங்களோட உண்மையான பிரச்சனைகள் என்ன? வாங்க அத பத்தி பாப்போம். இந்த கேள்விக்கு கிடைக்கிற பதில் தான் ஜெயிக்க போற கட்சி எதை நோக்கி பிரச்சாரம் செய்யணும்னு முடிவு பண்ணும். நம்ம எல்லாருமே வளர்ச்சி, வேலைவாய்ப்பு இதெல்லாம் தான் முக்கிய பிரச்சனையா இருக்கும்னு நினைப்போம். ஆனா ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, மக்களுக்கு சமூக பாதுகாப்பு தான் முதல் கவலையா இருக்கு. போதைப்பொருள் பழக்கம், பெண்களோட பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் தான் அவங்க மனசுல இருக்கிற முதல் 3 பிரச்சனைகள். இது ஒரு முக்கியமான குறிப்பு. ஓகே, ஒரு பக்கம் ஆளும் கட்சி மேல அதிருப்தி, இன்னொரு பக்கம் புதுசா வந்திருக்க போட்டியாளர்கள், இதுக்கு நடுவுல மக்களோட எதிர்பார்ப்புகள், இது எல்லாம் சேர்ந்து தேர்தல் கணிப்புகளை எப்படி தலைகீழா மாத்திருக்குன்னு இப்ப பார்க்கலாம். இங்க பாருங்க, கருத்து கணிப்புகளுக்கே ஒரே குழப்பம்தான். ஒரு சர்வே திமுக ஈஸியா ஜெயிக்கும்னு சொல்லுது, இன்னொரு சர்வே திமுக அதிமுக நடுவுல பயங்கரமான போட்டி இருக்குன்னு சொல்லுது. ஒரே விஷயத்த பத்தி இத்தனை விதமான கணிப்புகள் வர்றதே ஒரு அறிகுறிதான். களம் எவ்வளவு கணிக்க முடியாத அளவுக்கு இருக்குன்னு இது காட்டுது. இந்த தேர்தலோட ஒட்டுமொத்த முடிவையும் தீர்மானிக்க போற ஒரு மேஜிக் நம்பர் இருக்குன்னா அது இந்த 60 தான். தமிழ்நாட்டுல சுமார் 60 தொகுதிகள்ல போட்டி மிக மிக கடுமையா இருக்குன்னு ஒரு சர்வே சொல்லுது. இந்த மாதிரி தொகுதிகள்ல தான் விஜய், சீமான் போன்ற கட்சிகள் பிரிக்கிற சில 1000 ஓட்டுகள் கூட யார் ஜெயிக்கணும் யார் தோக்கணும்னு முடிவு பண்ணிடும். ஆக ஒரு பக்கம் ஆட்சிக்கு எதிரான மனநிலை, இன்னொரு பக்கம் புது முகங்களோட வருகை. இது 2க்கும் நடுவுல தமிழ்நாட்டு அரசியல் ஒரு புது அத்தியாயத்துக்குள்ள நுழையுது. அதனால நாம எல்லாரும் கேட்க வேண்டிய ஒரே கேள்வி இதுதான்: பல வருஷமா நாம பார்த்துட்டு வர்ற இந்த இரு கட்சி ஆதிக்கம் தமிழ்நாட்டுல உண்மையிலேயே முடிவுக்கு வருதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்க கருத்து சொல்லுங்க.